7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். உலகக்கோப்பை போட்டிக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியிருக்கின்றன. நடப்பு சாம்பியனான இந்திய அணிக்கு பந்து வீச்சாளர்கள் பற்றாக்குறை உள்ளது. இந்திய அணி பந்து வீச்சில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னாள் வீரர்கள் சொல்லி வருகின்றனர். அதேபோல் காயமும் இந்திய வீரர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக தற்போது கிளம்பியிருக்கிறது. இந்நிலையில் இந்திய அணி கோப்பையை தக்க வைக்க என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்க வேண்டும் என நமது செய்தியாளர் மீனா முன்னாள் தமிழக கிரிக்கெட் வீரர் சடகோபன் ரமேஷுடன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை உங்களுக்காக காணலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்குவதற்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன. இதில் இந்திய அணியின் ஆதிக்கம் இந்த முறை எந்த அளவிற்கு நிலைத்து இருக்கும், இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சடகோபன் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். இந்த முறை வேர்ல்டு கப்பில் இந்தியா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? பேட்டிங் பவுலிங் ரெண்டு பக்கமே இந்தியாவில் என்ன இன்னும் கூடுதலாக அவங்க கற்றுக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 மாதமாக இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஆடின விதத்தை ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. பட் ஸ்டில் வேர்ல்டு கப்பை நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம். அந்த டிஃபெண்ட் பண்ண போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் நம்ம தான் ஜெயித்தோம், இந்த டைம் நமக்கு இன்னொன்று கப் நம்ம கையில் தான் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க உள்ளே போனாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க. அண்டு பேட்டிங்கில் நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக வின் பண்ணக்கூடிய அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் தோனியோ இல்லை கோலியோ இல்லை ஈவன் ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணக்கூடிய இது இருக்குது. ஒன்லி திங் அது கம்பைன் ஆகணும். எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் ஒருத்தர் அடித்து மற்றவங்க ஃபெயில் ஆகாமல் 2-3 பேருக்கு ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபீல்டிங்கும் நம்ம நல்லா பண்ணுவோம். சுரேஷ் ரெய்னாலாம் இருக்கார், அதனால் நல்ல ஃபீல்டிங் இருக்குது. போலிங் மட்டும்தான் நம்மளுக்கு சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் வின் பண்ணக்கூடிய போலர் இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு கலெக்டிவ் காம்பினேஷன் கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆகணும். அதாவது ஒருத்தர் 2 விக்கெட்டு, இன்னொருத்தர் 1 விக்கெட்டு, பட் நல்ல நெட் ரன் ரேட் கண்டெயின் பண்ணி பவுலிங் பண்ணக்கூடிய விஷயம் இருந்ததுன்னா நம்ம நல்லா பண்ணுவோம். பட் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி நல்லா பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த தடவை ஒரு யங் டீமாக க்ரியேட் ஆகுறாங்க சார். ஹர்பஜன் சிங் இந்த மாதிரி முன்னாள் பிளேயர்ஸ் இந்த தடவை இல்லை, பவுலர்ஸில் குறிப்பாக எல்லாருமே இளம் வீரர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை இந்த யங் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு கப்பில் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ யங் டீம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யங் டீமில் நம்ம 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபீல்டிங். ஆனால் அவங்களோட எனர்ஜி அந்த இது அவங்க டெஃபினட்டாக ஃபீல்டிங்கில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. பட் பேட்டிங் அண்ட் போலிங்கில் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது அவங்களோட மேட்ச் டெம்பர்மெண்ட்டை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட், வேர்ல்டு கப்புன்றனால அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் எடுத்து பண்ணுவாங்கன்றது ஒரு இது. பட் இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரஹான் எல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க ஃபாலோ அப் பண்ணி, பட் யங்ஸ்டர்ஸால் மேஜராக ஆஸ் ஐ செட் நம்மளோட மேஜர் ட்ரம்ப் கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தோனி, கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் கேன் ஒன்லி பி அ சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ். அதையும் மீறி ஒரு யங்ஸ்டர் இண்டிவிஜுவலாக பயங்கரமாக ஆடினார்னா அது அடுத்த நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு கிடைத்த ஒரு நல்ல பிளேயராக இருக்கக்கூடும். பட் இந்த வேர்ல்டு கப் யங்ஸ்டர்ஸ் வில் பி சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ், பட் மெயின் பிக் கன்ஸ் ஹேஸ் டு டெலிவர். நன்றி சார். சடகோபன் ரமேஷ் சார் அவர்கள் கூறிய மாதிரியே 14 நாடுகளுக்கு இடையே நடைபெற உள்ள இந்த உலகப் போரில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி இதே சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா? இந்த முறை இளம் வீரர்களின் ஆதிக்கம் உலகக்கோப்பையில் எவ்வாறு இந்திய அணியில் செயல்படும்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.